கூலி பேயா, பூதமா, இல்ல தெய்வீக கணமா? சங்க இலக்கியங்களில் கூலி என்று ஒரு மர்ம உருவம் வருகின்றது. அது பிற்காலத்தில் என்னவாயிற்று என்று உங்களுக்கு தெரியுமா? பட்டினப்பாலையில் கணங்கோல் கூலியோடு காப்பு இகுது அசையி பிணம் தின் யாக்கை பேய்மகள் துவன்றவும். இங்கு கூலியும் பேய்மகளும் ஒரே அச்சுமூட்டும் காட்சியில் வருகின்றன. ஆனால் பிற்கால தமிழ் இலக்கியங்களுக்கு செல்லும் போது கூலி என்ற சொல்லின் பொருள் விரிவடைகிறது. சில அகராதி மற்றும் இலக்கிய மரபுகளில் அது பேய், பூதம், சாத்தான் போன்ற பொருளிலும், சில இடங்களில் சிவனுடைய பூத கணங்களுடன் தொடர்புடைய இயற்கைக்கு அப்பாற்பட்டதென்ற பொருளிலும் வருகிறது. அதாவது ஒரே சொல் காலம் மாறும் பொழுது அதன் பொருளும் மாறுகிறது. அப்படியானால் சங்க காலத்தில் பிணங்களோடு தொடர்பு படப்பட்ட கூலி பிற்காலத்தில் தெய்வீக கணங்களோடு தொடர்பு பெற்றதா? இந்த கேள்விதான் இந்த பழைய சொல்லை இன்னும் சுவாரஸ்யமாக்குகிறது.